ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கொலை குறியீடுகள் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸில் நம்ம இதுவரைக்கும் 3 பாகங்கள் பார்த்துருக்கோம். போன எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா அது, இந்த கேஸை சால்வ் பண்ணியாச்சு, இப்படி ஒருத்தனை சீரியல் கில்லர் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு, திரும்ப சென்னையில் இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு தான் இந்த 2வது கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க சஞ்சீவ் நாயர்ங்கிற ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸருக்கு வருது. எதுக்கு பாஸ் உங்க வேலை, இப்போ உங்களுக்கு இந்த கேஸ் அசைன் பண்ணியிருக்காங்க, ஏதோ பொண்ணுங்களை கத்தியால குத்துறாங்க, நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க, அந்த மாதிரி கேஸை பார்க்க வேண்டியதானே, எதுக்காக முடிஞ்சு போன கேஸை போய் நீங்க பாக்குறீங்க, அதுல தான் எல்லா தடயங்களுமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நமக்கு வரலாம். பட் எந்த ஒரு திறமையான அதிகாரியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியல, இல்ல அந்த கேஸ்ல ஒரு நெருடலான விஷயம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஏதாவது வழக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. நான் போன வாரம் ஒரு யூஎஸ்ல ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அதுல புளோரிடால அடுத்தடுத்து பல பெண்கள் கொலை செய்யப்படுவாங்க. ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல அந்த கொலை நடக்கும். அதாவது இறந்து போன அந்த உடல்ல கட்டுல பிரேத பரிசோதனை பண்ற பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு போவாங்க. புளோரிடால நிறைய கொலை நடந்துட்டு இருக்கும், சால்வ் பண்ணவே முடியாது. அப்ப அந்த டிடெக்டிவ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வேற ஏதாவது கொலை வேற ஏதாவது ஸ்டேட்ல நடந்திருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கொலை நடந்ததுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலை நடந்திருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அந்த கொலையை லூசியானால ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் புளோரிடால நடந்திருக்கு. அப்ப லூசியானால ஒருத்தர் சஸ்பெக்டா கொண்டு வருவாங்க, இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு திறமையான டிடெக்டிவ்க்கு அழகு. ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியல, ஒரு நெருடலா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வேற ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு லிங்க் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு தடயம் கிடைக்கும். ஸோ இந்த சஞ்சீவ் நாயரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் செய்யப்பட்ட இந்த வழக்கு அவருக்கு பயங்கரமான ஒரு நெருடலான விஷயமா இருக்கு. 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஒரே பேட்டர்ன்ல கழுத்தறுத்து தூக்குல தொங்க விடப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கிற ஒரு சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. பர்ஃபெக்டா எல்லாமே நடந்திருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இந்த வழக்கில் அவருக்கு மெயினா ஃபர்ஸ்ட் நெருடலா தெரிற விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இல்லை. கொலை அப்படிங்கிறது கிரைமிலேயே உச்சக்கட்ட கிரைம். அதை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, அதுவும் தொடர் கொலையாளி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கலிய பெருமாளுக்கு அவனோட பாஸ்ட்ல அந்த 4 பெண்களை கொலை பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருந்தது. பட் இப்போ சென்னையில் ரீசெண்டா நடந்த 3 கொலைகள்ல அந்த பெண்களை இவன் கொலை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இல்லை. என்னதான் இந்த மனைவிகள் அந்த பழைய பெண்களை ஞாபகப்படுத்துறாங்க அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தா கூட, சரிப்பா ஒரு டைம் இந்த பக்கம் நடந்து போறான், ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பழைய பெண்மார் இருக்குன்னு கொலை பண்றான். அவன் ஒவ்வொரு டைம் சென்னைக்கு வரும்போது இதே வேலையா, இன்னொரு பெண்ணை பார்க்குறான், இதே மாதிரி கொலை பண்றான். இப்படி அடுத்தடுத்து நடக்கிறதுனால தான் கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்கு. அதோட நம்பகத்தன்மை மேல ஒரு சின்ன சந்தேகம் இவருக்கு வருது. 2வது இவருக்கு தோன்ற மிக முக்கியமான சந்தேகம் என்னன்னா, ஒரு தொடர் கொலை அப்படின்னா அதுல விக்டிமுக்கு கண்டிப்பா ஒரு லிங்க் இருக்கணும், ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும். டைரக்டா லிங்க் இல்லாட்டா கூட அவங்களுக்கு ஒரே காலேஜில் படிச்சவங்களோ இல்லைன்னா ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்களோ ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த 3 பெண்களுக்கும் எந்த விதமான லிங்க்கும் இல்லை. எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஈவன் அந்த 3 பேரோட செல்போன் ரெக்கார்டிய சல்லடை போட்டு தேடினா கூட இந்த 3 பெண்களுக்கும் ஏற்கனவே சுத்தமா பரிச்சயமே கிடையாது. ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல கூட பேசிக்கிட்டது இல்லை. ஸோ மீட் பண்ணதும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த 3 பேரை அவன் எப்படி செலக்ட் பண்ணி ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணுவான்? ஸோ அந்த லிங்க் மிஸ் ஆகுறதுனால அதுவும் இவருக்கு ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அதே மாதிரி ஒரு கிரைம் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க தடயங்கள் கிடைக்கும், எல்லாமே டைரக்ட் எவிடன்ஸா கிடைக்காது. சிலது இன்டைரக்டா இருக்கும், அதை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இல்ல ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ்ல இருந்து டைரக்ட் எவிடன்ஸை டெவலப் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 கிரைம் சீன்லுமே டைரக்டான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்ல டிஎன்ஏ, ஒன்ல ஃபிங்கர் பிரிண்ட், ஒன்ல ஷூ பிரிண்ட் கிடைச்சது கொஞ்சம் நெருடலா இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு தோணுது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் டைரக்ட் எவிடன்ஸும் இந்த வழக்குல இன்னொரு மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புது. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவ்க்கு பின்னாடி ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரி, இப்போ இந்த கலிய பெருமாளே கொலை பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மோட்டிவ் இல்லை, சரி மோட்டிவை விட்டுருவான், அவனுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இல்லை இந்த 3 கிரைம் சீன்லேருந்து ஏதாவது கொள்ளையடிச்சிட்டு போனானா, ஃபர்ஸ்ட் கிரைம் சீன்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனான், பட் 2வது 3வது கிரைம் சீனில் அவன் 5 பைசா கூட திருடிட்டு போல. அப்போ இவனோட மோட்டிவ் தான் என்ன? இந்த கொலை பண்ணது மூலமா அந்த கலிய பெருமாளுக்கு என்ன லாபம் இருக்கு? அவன் ஏற்கனவே ஒரு கோபத்தில் 4 பேரை கொலை பண்ணிட்டு 20 வருடங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ தன்னோட கடைசி காலத்தை தன்னோட கிராமத்தில் நிம்மதியாக கழிக்கலான்னு வந்த அந்த நபர் எதுக்காக இந்த 3 பேரை கொலை பண்ணணும்? அதுக்குரிய ஸ்ட்ராங்கான மோட்டிவ் என்ன, ஸ்ட்ராங்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா,
இந்த கலியபெருமாளுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அப்போ இந்த 3 பெண்கள் இறந்து போறதுனால யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் தான் வருது. இப்ப கலியபெருமாளுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா இவங்க இறந்து போனதுனால யாருக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த பெனிஃபிட் இருக்கிற நபர் தான் இவங்க கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு லிங்க் செயினை கொடுக்கும். ஒரு ஓகே இவங்க பெனிஃபிட் இருக்காங்க, இதை பிடிச்சு போனா இந்த நூலை பிடிச்சு போனா ஏதாவது தடயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் இந்த 3 கொலை செய்யப்பட்ட பெண்களை ஒருத்தரா பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஜனனி எடுத்துப்போம். ஜனனியோட ஹஸ்பண்ட் விக்ரம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ இவங்க ஜனனி இறந்து போனதுனால யாருக்கு என்ன லாபம்னு பார்த்தா அவங்க கணவர் விக்ரம் இந்த ஜனனி மேல 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பணம். அவர் ஏற்கனவே பிசினஸ்ல பயங்கர லாஸா இருந்திருக்காரு. இப்போ இந்த மனைவி இறந்து போனதுனால ஒரு மிகப்பெரிய தொகை கிடைச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் மணிக்காக கொலை செய்யப்பட்ட எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த விக்ரம் 1 கோடி ரூபாய் பணம் வாங்கினது இவருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சஞ்சீவ் நாயர் இப்போதான் அதை பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் இந்த 1 கோடி ரூபாய் பணம் அவருக்கு வந்திருக்கு, அப்போ ஏன் அவங்க கணவர் மேலே சந்தேகம் வரலை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு வரலாம். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா கிரைமில் ஓவர் லுக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடயத்தை தேடி ஒரு கிரைம் சீனில் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா, ஆகா ஒரு 3வது நம்பரோட டிஎன்ஏ, அவன் கதவை ஜன்னலை உடைச்சிட்டு வந்திருக்கான், அவன் கையில் காயம் ஏற்பட்டிருக்கு, அப்போ இது கொலைகாரன் இவன் தான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஒரு மெயினான எவிடன்ஸ் கிடைச்சிருது. அப்போது நிறைய டிடெக்டிவ் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா மெயினான எவிடன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சின்னதாக இருக்கிற பல விஷயங்களை ஓவர் லுக் பண்ணிடுவாங்க, சரியாக நோட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கு, அது அவங்க கணவர் கூட மேட்ச் ஆகலை. கணவர் அந்த டயத்தில் ஆஃபீஸில் தான் இருந்தார். அவரோட செல்ஃபோன் ரெக்கார்டும் இங்கே தான் காட்டுறதுனால இந்த விக்ரம் மேலே எந்த சந்தேகம் வரல. அதனால தான் அவர் வாங்கின அந்த 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணமும் பெரிய லெவலில் யாருக்குமே சந்தேகத்தை கலப்பல. ஸோ இப்போ ஜனனி இறந்து போனதுனால யாருக்கு மெயினான லாபம் கிடைச்சிருக்கு? அவங்க கணவர் விக்ரமுக்கு தான் லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ 2வது எடுத்துப்போம். தீபா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கணவர் ராகவ், அவர் வந்து ஒரு ஐடியில் இருந்திருக்காரு. இந்த தீபாவுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் கூட தொடர்பு இருந்திருக்கு. அவங்க இறக்கும் தருவாயில் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. இதை பற்றி கேட்டதுக்கு அவங்க கணவர் ராகவுக்கு எதுவுமே தெரியலங்கிறாரு. அவங்க மனைவி கர்ப்பமாக இருந்ததே தெரியலங்கிறாரு. அந்த விஷயம்தான் போலீஸுக்கு நெருடலாக இருக்கு. காதலன் இருந்ததும் தெரியாது, அந்த மனைவி கர்ப்பமா இருந்ததும் தெரியாது. அப்ப அந்த ராகவ் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு தெரிஞ்சு தன்னோட மனைவி இன்னொரு ஆண் மூலமா கர்ப்பமாயிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ராகவை ஏன் அந்த மனைவி தீபாவை கொலை பண்ணிடக்கூடாது? பிகாஸ் இந்த தீபா மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே இவர் மறுமணம் செஞ்சுக்கிறாரு. அதுவும் இன்னொரு கல்லூரி படிச்ச ஒரு பெண்ணையே திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்ப இதெல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்க முடியுதா? மனைவி இடையூறா இருந்திருக்கலாம், இல்ல மனைவிக்கு இன்னொரு காதலன் இருந்தது தெரிஞ்சு மனைவியை கொலை பண்ணிட்டு இவருக்கு மேபி இன்னொரு அஃபேர் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்போ அந்த பெண்ணை திருமணம் பண்ணிருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த தீபா இறந்து போனதுனால யாருக்கு என்ன லாபம்? அவங்க கணவர் ராகவுக்கு தான் லாபம். அவர் இன்னொரு திருமணம் விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலயும் கொஞ்சம் மோட்டிவ் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இப்போ அடுத்து கடைசியா கொலை செய்யப்பட்ட காவியாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கணவர் அருண் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இருந்திருக்காரு. காவியாவோட லைஃப் ஸ்டைலை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ரொம்ப லாவிஷ் செலவு பண்ணுவாங்க. அவங்க அருண் எவ்வளவுதான் சம்பாரிச்சா கூட இவங்க செலவு பண்றது வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதாவது அவர் ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சா இவங்க 150 ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மனைவியை வச்சுட்டு அவர் வாழ்க்கையில பல விதமான கடன் தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட மனைவி கூட அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இப்ப இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மனைவி இல்ல, நல்ல அடக்க ஒடுக்கமா செலவு கம்மியா பண்ற மாதிரி குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா இந்த மாதிரி மனைவி இடையூறா இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்ப காவியா இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம்? அவங்க கணவர் அருணுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த காவியா மேல அவங்க கணவர் அருண் இன்னொரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்காரு. அதுல அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஸோ மனைவியும் இல்ல, பணமும் வந்திருக்கு. அப்போ ஒருவேளை அவங்க கணவர் அருண் ஏன் பிளான் பண்ணி அவங்க மனைவி காவியாவை கொலை பண்ணிடக்கூடாது? ஸோ இது எல்லாமே வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ற மோட்டிவ். கலியபெருமாள் குற்றம் சுமத்தப்பட்ட கலியபெருமாளை தாண்டி
இவங்க 3 பேரும் மரணம் அடைஞ்சதுல அந்த பெண்களோட கணவருக்கு தான் இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், கலிய பெருமாள் தான் அந்த கொலை பண்ணிருப்பாரு, அதுக்குரிய ஃபாரன்சிக் தடயங்களா இருக்கே, அப்புறம் எப்படி நம்ம கணவரை சந்தேகப்பட முடியும் அப்படின்னு வச்சு பார்த்தா இப்படி ஒரு ஆங்கிள் திங்க் பண்ணி பார்க்கலாம். அந்த 3 கணவரும் சேர்ந்து ஏன் ஒரு நபரை ஹையர் பண்ணி தன்னோட மனைவிகளை கொலை பண்ண சொல்லியிருக்க கூடாது, அது ஏன் இந்த கலிய பெருமாளா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. சரி, அப்படி கலிய பெருமாளை ஹிட்மேன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்பனி ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருக்க, இவன் இந்த மாதிரி பெண்களை கொடூரமாக கொலை பண்ணியிருக்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 3 மனைவிகளை வந்து கொலை பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சன்மானம் கொடுத்தாதான் பண்ணுவாங்க. சும்மா ஹிட்மேன்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல. அப்போ கலிய பெருமாளுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க? கலிய பெருமாளோட சூழ்நிலை எடுத்துக்கோங்க. 4 பேரை கொலை பண்ணிட்டு தன்னோட மனைவி குழந்தைகளை தொலைச்சிட்டு ஜெயில 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப வெளியில வந்து அவனோட அடிப்படை தேவை என்னதான் இருக்கும்? கடைசி காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். பட் இப்ப போய் அவன் பணத்துக்காக இந்த 3 பேரையும் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 20 வருஷம் ஜெயில கஷ்டப்பட்டிருக்கான். இப்ப வெளியில வந்து சுதந்திர காத்த அனுபவிக்கணும்னு வந்தவன் திரும்ப போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டுவானா? அவனுக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி தெரிஞ்சும் ஒரு பணத்துக்காக அவன் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சினாரியாவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. கலிய பெருமாளை ஹையர் பண்ணி இவனை கொலை பண்ண வைக்குது. அப்போ ஒரே குழப்பமா இருக்கு. இந்த 3 பேத்துக்கு மோட்டிவ் கிளியரா இருக்கு, அதாவது கணவன்மார்களுக்கு. அதே டயத்தில் அவங்கள லிங்க் பண்றதுக்கு எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை, ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லை. சரி, இவங்க ஒரு ஹிட்மேனை வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க பார்த்தா அந்த ஹிட்மேனுக்கு வந்து ஒரு மோட்டிவும் இல்லை. பட் அவனோட எவிடன்ஸ் அந்த கிரைம் சீன்ல இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இவருக்கு தெரியுது, இந்த சஞ்சய் நாயர்ங்கிற டிடெக்டிவ்க்கு. பட் இவ்வளவு குழப்பங்கள் இருந்தா கூட அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது, இந்த வழக்குல கண்டிப்பா ஒரு மர்மம் இருக்கு. இந்த கொலைக்கும் கலிய பெருமாளோட கேஸுக்கும் இப்ப கரண்டா சென்னையில நடந்துட்டு இருக்க ஒரு கேஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவரால் உறுதியா நம்ப முடியுது. அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அது என்ன மாதிரி லிங்க் அப்படிங்கிறத அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. சஞ்சீவ் நாயருங்கிற இந்த திறமையான டிடெக்டிவோட உள்ளுணர்வு சொன்னது உண்மையிலே பொய்யா இல்ல இது அளவுக்கு மீறின கற்பனையா? அவர் நினைச்ச மாதிரி இந்த 2 சீரியல் கில்லிங் கேசஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அவரால் கலிய பெருமாளோட கேஸை டீகோட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, உண்மையிலே இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத அவரால் நிரூபிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த கொலை குறியீடுகளோட ஒரு முக்கியமான 4வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட இறுதியில நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன விதமான திருப்பங்கள் இந்த எபிசோட இறுதியில காத்துட்டு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி வியூஸ் கம்மியாக வரும், அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கல, இட்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். பட் சில கமெண்ட்ஸ் வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஒரு கிரியேட்டராக என்னை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்னை நீங்கள் திட்டலாம், நீ என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்ட, என்னடா இப்படி கதைன்னு போட்டு சாவடிக்கிறீ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு வியூவர்ஸ் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது. அந்த கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நீ எழுதுன பற்றியா சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரு கதை, இதெல்லாம் வந்து வேலை வெட்டி இல்லாதவன் வீட்டில் உட்காந்துருக்கவன் தான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான், ஒரு குப்பை கதை, இதில் போய் என் டைத்தை ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, உன் வியூவர்ஸ்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஆக்சுவலி. பிகாஸ் ஒரு கிரியேட்டராக என்ன திட்டுறதுக்கு உரிமை இருக்குது. பட் எவ்வளோ லட்சக்கணக்கான பீப்புள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் அவருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மற்ற வியூவர்ஸ்லாம் வந்து குற்றம் சுமத்துறத திட்டுறதை என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இம்மிடியேட்டாக அந்த மாதிரி நபர்களை நான் பிளாக் பண்ணிட்டேன். நான் ஒன்றே வந்து சொல்கிறேன், பிடிக்கலைன்னா நீங்கள் எல்லாம் போயிட்டே இருங்க. சரி ஓகே, அதுக்கு மேலே திட்டுறதா இருந்தால் என்ன திட்டுங்க, எதுக்காக அப்படி பார்க்குற லட்சக்கணக்கான வியூவர்ஸை திட்டுறீங்க? இப்போ நான் உங்களை கேட்கலாம், இவ்வளோ கமெண்ட் போடுறீங்களே உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா போயிட்டுருங்க. ஏன் உங்கள் பொண்ணான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி இப்படி அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க? தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
பிடிச்சா பாருங்க, பிடிக்கலைன்னா பிடிச்ச சேனலை போய் பாருங்க. இப்ப சஞ்சய் நாயர் எப்பவுமே அவரோட உள்ளுணர்வை நம்புறவர். ஸோ நாம என்ன பண்ணலாம், நம்ம கேஸ் எப்படி வச்சிரும் சைடா வச்சுட்டு இந்த கலியபெருமாள் கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அது நம்ம வழக்க சால்வ் பண்ண மாதிரி அவரோட உள்ளுணர்வு சொல்லுது. பட் ஏற்கனவே முடிஞ்சு போய் தண்டனை கொடுத்த ஒரு கேஸை வந்து நம்ம ஓபன் பண்ணி விசாரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால அவரோட ஹையர் அபிஷியல் கிட்ட அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, இதுல சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரீவியஸ் கலியபெருமாள் வழக்குல கொலை செய்யப்பட்ட அந்த 3 பெண்களோட கணவர்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஸோ அவங்களும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க தாராளமா விசாரிங்க, பட் அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இப்போ கரண்டா சென்னையில் நடந்துட்டு இருக்க ஈவெண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கொலைகாரனை பிடிக்கணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் அந்த கேஸுக்கு ரிலேட்டட்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக விசாரிங்கிற மாதிரி இவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த சம்பந்தப்பட்ட 3 கணவர்களை விசாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாரு. இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த கணவர்கள் மேலே ஏதோது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பட் அது என்னங்கிறத இவரால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியல. அப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஒருவேளை அந்த கரஸ்பாண்டிங் கணவர்கள் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்காங்கன்னே வச்சுப்போம், அதை 2வது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கலியபெருமாள் தான் அந்த கொலையை பண்ணாரா அப்படிங்கிறத, உண்மையா பொய்யாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ்லாம் கிரைம் சீன்ல இருந்திருக்கு. ஈவன் 3 கிரைம் சீன்லையும் இந்த கலியபெருமாளுக்கு அகேன்ஸ்டாக தான் தடயம் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு கிரைம் சீன்லையும் நிறைய ஃபோட்டோகிராஃப் எடுத்திருப்பாங்க. இவர் அந்த ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவர் திறமையான டிடெக்டிவ், எவ்வளவோ தடயங்களை பார்த்துருக்காரு. அப்படி இவர் பார்த்த தடயங்கள்ல சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த தடயங்கள் மேலேயே இவருக்கு சந்தேகம் வருது. இவருக்கு ஒவ்வொரு தடயத்திலையும் ஒரு சின்ன சின்ன சந்தேகம் வருது. அதை எல்லாத்தையும் யார் மூலம் கிளாரிஃபை பண்ணுறாருனா, இவருக்கு கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஜென்ரலாக இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. போலீஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸாக ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல பாண்டு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சஞ்சீவ் நாயருக்கு வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஃபாரன்சிக் சீனியர் அஃபிஷியல் வந்து ஃப்ரெண்டாக இருக்காரு. 2 பேருமே பல கேஸில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி, நான் ஒரு கேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சில ஃபாரன்சிக் தடயங்கள்லாம் வச்சு ஒரு கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தடயங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதோட டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். கிரைம் சீன் ஃபோட்டோஸ்லேருந்து லேப் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். நீ கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது டைம் எடுத்துக்கோ, அதை எல்லாத்தையும் பார்த்து அந்த எவிடன்ஸோட நம்பகத்தன்மையை எனக்கு சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த 3 கிரைம் சீன்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டிஎன்ஏ கண்டுபிடிச்சது, ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சது, அப்புறம் வந்து ஷூ பிரிண்ட் கண்டுபிடிச்சது, இது 3ஐயுமே எடுத்து அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவரும் 1 வாரம் நைட்டும் பகலுமா தன்னோட நண்பருக்காக ஒர்க் பண்ணுறாரு. அப்படி பார்த்தவருக்கு ஒவ்வொரு எவிடன்ஸையும் டீகோட் பண்ணும்போது பலவிதமான கேள்விகள் முன் வந்து நிற்குது. ஈவன் அந்த தடயங்கள்லேயே பலவிதமான முரண்பாடுகள் இருக்கு. அவருக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை ஹேண்டில் பண்ண ஃபாரன்சிக்கோ இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸரும் எப்படி இதெல்லாம் நோட் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் சில சமயம் போலீஸ் ஃபாரன்சிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதாக ஓவர்லுக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கொலைகாரனை தேடி போகிறான்னு வச்சுக்கலாம், ஒரு டிஎன்ஏ கிடச்சிருச்சுன்னா இதை வச்சு தான் அந்த கொலைகாரனை தேட பார்ப்பாங்க. சுற்றி கிடைக்கிற மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருவாங்க. இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ வழக்குகள் வந்து கோல்டு கேஸ் ஆயிருக்கு. இந்த கேஸ்லையும் அதான் நடந்திருக்கு. சின்ன சின்ன தடயங்கள் கிடைச்சதுனால சுற்றி இருக்கிற பல விஷயங்களை இவங்க கோட்டை விட்டாங்களோங்கிற மாதிரி தோணுது. அப்படி இந்த தடயங்கள் இருக்க முரண்பாடுகளை இவர் நோட் பண்ணிட்டு அந்த சஞ்சய் நாயருங்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு திரும்ப கால் பண்றாரு. ஸோ இப்போ கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு சஞ்சய், நான் ஃபுல்லா பார்த்தேன் இந்த 3 எவிடன்ஸுமே, எனக்கு என்னமோ இதோட நம்பகத்தன்மையில சில டவுட் இருக்கு. அது என்னங்கிறத நான் ஒன்னொன்னா கோத்ரூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜனனியோட கிரைம் சீன் எடுத்துப்போம். ஸோ கொலைகாரன் வெளியில அந்த ஜன்னல் கதவுகளை உடைச்சிருக்கான். ஓகேவா? உடைக்கும் போது கண்ணாடி துண்டுகள் உடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனோட கையிலையோ கால்லையோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். உடைக்கும் போது கையில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கண்ணாடி துண்டுகள் வந்து உடஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவன் அப்படி நாபை திறந்துட்டு உள்ளே வரும்போது மேபி காலில் ஏதாவது ஒரு இடத்துல காயம் பட்டிருக்கலாம். அதனால தான் அந்த கொலைகாரனோட பிளட் வந்து இந்த கண்ணாடி துகள்கள் மேலே வந்தது அப்படிங்கிறதா ஏற்கனவே சொன்ன ரிப்போர்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கிறாரு.
அதுக்குரிய முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடியை வெளியிலேருந்து உடைக்கும் போது என்ன ஆகும், கண்ணாடி துகள்கள் வந்து உள்ளதான் அதிகமாக சிதறும், வெளியிலையும் குட்டி குட்டியான துகள்கள் வந்து சிதறும். பட் இந்த கிரைம் சீன் ஃபோட்டோஸை பார்க்கும்போது உள்ள, அதாவது பெட்ரூமுக்குள்ளே இருக்கிற கண்ணாடி துகள்களை விட வெளிப்புறம், அதாவது அந்த பேக் சைடு வெளியில் கார்டனில் இருக்கிற கண்ணாடி துகள்களோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கு. அந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிரைம் சீன்ல அந்த கண்ணாடி கதவுகள் வெளியிலிருந்து உடைக்கப்பட்டது மாதிரி தெரியல, உள்ள இருந்து உடைக்கப்பட்டது மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் இந்த கிரைம் சீன்ல முதல் பார்க்குற ஒரு முரண்பாடு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி துகள்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ரத்த கரைகளை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவோ கிரைம் கேஸில் பார்த்துருக்கோம், பிளட் ஸ்பேட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இடத்துல ரத்தக்கரையை கண்டுபிடிக்கும் போது அது எங்கேருந்து இம்பேக்ட் ஆனது, மேலேருந்து வந்ததா, கீழேருந்து வந்ததா, சைட்லேருந்து வந்ததா, எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்து வந்தது, அது கொலைகாரனோட உடம்புல எங்கேருந்து வந்திருக்கலாம், அவன் கையிலேருந்து டேரெக்டாக வந்திருக்கணுமா, இல்லை ஒரு சுத்தியில் வச்சு யாராவது அடிக்கும் போது அது சுத்தியிலிருந்து விழுந்திருக்குமா, அப்படிங்கிற பலவிதமான கதைகளை பிளட் ஸ்பேட்டர் நமக்காக சொல்லும். பட் இந்த கண்ணாடி துகள்கள், இந்த பிளட் ஸ்பேட்டர் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக கொலைகாரன் காயம் பட்டதுக்கு அப்புறம் அது மேலேருந்து கீழே டிராப் ஆகி அந்த கண்ணாடி துகள்களில் இம்பேக்ட் ஆகும்போது வந்த பேட்டர்ன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது கிடையாது. இல்லை அந்த கொலைகாரன் உடைக்கும் போது அவன் கையில் கண்ணாடி துகள்கள் குத்தியிருந்தா அந்த மாதிரி ரத்த கரைகளை வந்த பேட்டர்ன் மாதிரியும் எனக்கு தெரியல. யாரோ பர்பஸா அந்த இடத்துல ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாரு, ஒரு பாட்டிலில் ஒரு ரத்தம் இருக்கு, அது இப்படி மேலே ஊத்துனா இப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன்ல தான் எனக்கு இந்த ரத்த கரைகள் தெரியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிரைம் சீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு நிஜமான நேச்சரான தடயங்கள் கிடையாது. இந்த இடத்துல பொய்யான தடயங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கலியபெருமாள் அந்த கண்ணாடியை உடைச்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை, அதனால அவருக்கு கை கால்களை காயம் ஏற்பட்டு அந்த இரத்த கரைகள் கண்ணாடி துகள்களுக்கு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள, அதை தான் பிளட் ஸ்பேட்டர் சொல்லுது. ஸோ இந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி கலியபெருமாளை அரெஸ்ட் பண்ணும்போது அவரை ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவரோட கையிலேயோ கால்லையோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி கண்ணாடி துகள்களால் ஏற்பட்ட காயம் இல்லை. அப்படி காயம் ஆறி இருந்தால் கூட அதோட தழும்புகள் இருக்கும், ஒரு தழும்புகளை கூட கண்டுபிடிக்க முடியல. தட் மீன்ஸ் அவர் உண்மையிலேயே அந்த வீட்டு ஜன்னல் கதவுகளை உடைச்சிட்டு உள்ள வந்தாரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த தடயங்கள்லேருந்து எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ முதல் கிரைம் சீன் தடயங்களே நிறைய முரண்பாடு இருக்கு, இது விதைக்கப்பட்ட தடயங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ ரெண்டாவது எடுத்துப்போம். ரெண்டாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணோட வீட்டில் ஃப்ரண்ட் டோரை நாப உடைச்சிட்டு கொலைகாரன் உள்ள வந்திருக்கான். அப்போ அந்த கதவுகளில் ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது உள்ளங்கை பிரிண்ட், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோட நம்பகத்தன்மை என்னால் உறுதியாக சொல்ல முடியல, இது உண்மையிலேயே நேச்சராகவே கலியபெருமாள் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்தாரா, இல்லை அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இங்கே விதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பட் அதோட பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன்ட்டு இப்போ மூணாவது இடத்துக்கு போகிறாரு. அடுத்து மூணாவது என்னது, ஷூ பேட்டர்ன். அதாவது மூணாவதாக கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட சடலம் தொங்கிட்டு இருக்கு, சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஷூ பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ பேட்டர்னையும் கலியபெருமாள் கிட்ட இருக்கிற ஷூ பேட்டர்னையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ கலியபெருமாள் மூணாவது கிரைம் சீனில் இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஷூ பேட்டர்ன் அந்த இதை ஃபுல்லாக பார்த்தேன் ஃபோட்டோகிராஃபில், அதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் அந்த ஷூ வந்து ரத்தம் தோய்ந்த நிலையில் இருக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான், அவன் ஒரு ஷூ போட்டிருக்கான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு கொலை பண்ணிட்டான், ரத்தம் இருக்குது, ஸோ அந்த ரத்தத்தில் காலை வைக்கிறான், ஸோ ஷூக்கு கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குமா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அப்போ அந்த இடத்துல ரத்தம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஷூவோட பேட்டர்ன் ஃபுல்லாக கீழே பதியும். கொலைகாரன் அந்த ஷூவை போட்டிருந்தா என்ன ஆகும், அதோட வெயிட் இருக்குல்ல, எவ்வளவு வெயிட்டு அந்த பேட்டர்ன் வந்து வெயிட் ஆக ஆக அந்த பேட்டர்ன் பக்காவாக கிளியராக இருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டெப் நடக்கும்போது திரும்ப அந்த பேட்டர்ன் வரும், பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்படியே ஒரு 10 இடத்துல நடந்துட்டு வந்தானா 10வது ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா ரத்தத்தோட அளவு வந்து குறைவாக இருக்கும். இதுதான் நார்மல். பட் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரத்தம் இருக்குது, ரத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு ஷூ பேட்டர்ன் இருக்குது, அடுத்து ஒரு ஷூ பேட்டர்ன் இருக்குது, இப்படி ஒரு 5-6 பேட்டர்ன் இருக்குது. இந்த 5-6 பேட்டர்ன்லையும் ஒரே மாதிரி ரத்தத்தோட அளவை நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, அந்த பேட்டர்ன் பதிகிற அச்சு கூட ரொம்ப குறைவாக இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு நார்மலாக ஒரு 60-70 கிலோ இருக்கிற நபர் ஒரு ஷூவை போட்டு ரத்தத்தை மிதித்து அந்த அச்சை ஃபார்ம் பண்ணுறதுக்கும், வெயிட்டே போடாமல் சும்மா நீ கையில் ஒரு ஷூவை வச்சு ரத்தத்தை தொட்டு அந்த இடத்துல ஒரு தடயத்தை விதைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வெயிட்டே சொல்லும் அந்த அச்சு எப்படி பதிஞ்சிருக்குன்னு.
ஸோ இந்த கிரைம் சீனில் இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 60-70 கிலோ வெயிட் இருக்க ஒரு நபரால் இந்த ஷூ போடப்பட்டு இந்த ரத்த கரைகள் ஃபார்ம் ஆகலை. அதுவும் எல்லா இடத்துலையும் அந்த ரத்தத்தோட குவான்டிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது நேச்சராக ஒரு நபர் நடந்ததுனால ஏற்பட்ட காலடி தடங்கள் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுது. ஸோ தட் மீன்ஸ் இந்த 3வது கிரைம் சீன்லையும் தடயங்கள் விதைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ 2 தடயங்களையும் அவர் தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. பட் இடையில அந்த 2வது தடயம் கதவுல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சஞ்சீவ் நாயர் கேட்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல, பட் ஃபாரன்சிக்ல ஒன்று மட்டும் பண்ணலாம். இப்போ ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அச்சு எடுத்து லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல உங்களால் விதைக்க முடியும். அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இடத்துல இருந்த மாதிரி நம்மளால விதைக்க முடியும். ஸோ இவ்வளோ 2 கிரைம் சீன்லையும் இப்படி பண்ணவங்க ஏன் அந்த 2வது கிரைம் சீன்லையும் அதை பண்ணியிருக்க கூடாது? ஸோ அதுவும் ஒரு விதைக்கப்பட்ட தடயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. ஸோ இப்போ இவர் சொல்லதை வச்சு பார்த்தா கலியபெருமாள் இந்த 3 கிரைமையும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை ஒட்டு மொத்தத்தில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யாரோ முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 பேரோட மரணத்தினால யாருக்கு என்ன லாபம்? அவங்களோட கணவர்மார்களுக்கு தான் லாபம். அப்போ அவங்க தான் இந்த கலியபெருமாளை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃப்ரேம் இன் த சென்ஸ் ஒருத்தனை வர சொல்லி அவனை கொலை பண்ண மாதிரி மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுதில்ல. ஃபாரன்சிக் தடயங்கள் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தடயங்கள் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் கலியபெருமாளோட பிளட் எங்கேருந்து கிடைச்சிருக்கும், கலியபெருமாளோட ஷூ எங்கேருந்து கிடைச்சிருக்கும், கலியபெருமாளோட கைரேகைகள் எங்கேருந்து கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த வித கொஸ்டின்லாம் வருதுல. அப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் யார் ஆன்சர் சொல்லுவா? உண்மையிலேயே அந்த கணவன்மார்கள் தான் மனைவியை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்குரிய ஆன்சரையும் அவங்க தான் சொல்லணும். ஏற்கனவே ஹையர் அஃபிஷியல் இந்த 3 கணவரையும் விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சஞ்சீவ் நாயர் என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேரையும் விசாரணை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் உங்க மனைவிமார்கள் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கிறாரு. 3 பேருமே இல்ல சார், எந்த தொடர்பும் இல்லை, அவங்க குடும்பம் யாரோ எங்க குடும்பம் யாரோ எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த 3 பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாரு. சரி அவங்கள விட்டுருவோம், உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கிறாரு. இல்லை சார், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான அறிமுகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு இந்த கொலைகாரனை கூட யாருன்னே தெரியாது சார், அவன் எதுக்கு சார் என் ஒய்ஃபை வந்து கொலை பண்ணான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி 3 பேரும் இதுக்கு முன்னாடி விசாரணையில் என்ன சொன்னாங்களோ அதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கேஸையும் வந்து சால்வ் பண்ண ரொம்ப கடினமாக இருக்கும்போது நம்ம வித்தியாசமாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸை சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த சஞ்சீவ் நாயர் அங்கே மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு. நம்ம சீரியல் கில்லிங் கேஸில் விக்டீமுக்குள்ளே தான் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் எந்த ஸ்டேஜிலுமே கொலை செய்யப்பட்ட அந்த கணவர்களுக்குள்ளே ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத ஆங்கிளில் நம்ம ஏன் ஏற்கனவே விசாரணை பண்ணலைங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுது. ஒருவேளை இந்த கணவர்மார்களுக்குள்ள லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இந்த கேஸ் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஈவன் நம்ம போன வீடியோவில் ஒரு வியூவர்ஸ் கூட கமெண்ட் போட்டிருந்தாரு, உண்மையிலே வேற லெவல் திங்கிங். இவரும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணாரு. இப்போ இந்த 3 பேத்துக்குள்ளேயும் என்ன தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவங்க ஏற்கனவே எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க காலேஜில் ஒன்றா படித்தாங்களா? இல்லை. ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்களா? இல்லை. பிஸ்னஸில் தெரியுமா? இல்லை. காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்போனா எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஹாபி இருக்கும், அது ஒவ்வொருத்தவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ நம்ம மாதிரி ஆளுங்கலாம் வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம். பெரிய பெரிய பணக்காரங்க கிளப்புக்கு போவாங்க, ஸோ இப்போ நிறைய டான்ஸ் ஆடுவாங்க, கால்ஃப் விளையாட போவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க 3 பேத்துக்கும் என்ன விதமான என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத, பொழுதுபோக்கு வீக்கெண்ட் எங்க போவான்னு பார்க்கும்போது இந்த 3 பேத்துக்குமே கால்ஃப் விளையாடுற பழக்கம் இருக்கு. அந்த கால்ஃப் எங்க விளையாட போவாங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கால்ஃப் கோர்ஸுக்கு தான் விளையாட போறாங்க. அப்போ இந்த 3 பேரும் ஒரே கால்ஃப் கோர்ஸுக்கு விளையாட போனாங்கன்னா அங்க அந்த 3 பேத்துக்கும் அறிமுகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, சஞ்சீவ் நாயர் நேரா அந்த கால்ஃப் கோர்ஸுக்கு போறாரு. அங்க போய் இந்த 3 பேரையும் காமிச்சு இவங்களுக்குள்ள ஏதாவது அறிமுகம் இருக்கான்னு கேட்கிறாரு. பட் அங்க இருக்க மேனேஜர்ல என்ன சொல்றாங்க, சார் இங்க வர்றது எல்லாருமே செலிபிரிட்டிஸ், எல்லாருமே அப்பப்போ டீ காஃபி சாப்பிடும் போதோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா மீட் பண்ணி பேசுவாங்க. நீங்க சொல்ற இந்த 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டா, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியலங்கிறாரு. பட் ஒன்று மட்டும் உறுதியா தெரியுது, இந்த 3 பேரும் இந்த கால்ஃப் கோர்ஸுக்கு தான் வந்துட்டு போவாங்க. அப்ப கண்டிப்பா மீட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சஞ்சீவ் நாயர் என்ன பண்றாரு, இந்த 3 பேரோட செல்போனை ஃபுல்லா எடுத்து பார்க்கறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த 3 பேத்துக்குள்ளேயும் பல வருடங்களா நட்பு ரீதியான உறவு இருக்குன்னு தெரிய வருது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கால்ஃப் கோர்ஸ் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த 5 வருடங்கள்ல பல முறை 2 பேரும் மணிக்கணக்கா பேசியிருக்காங்க. இதுல வித்தியாசமான ட்விஸ்ட் என்னன்னா,
எப்பெல்லாம் இந்த மனைவிமார்கள் கொலை செய்யப்படுறாங்களோ அதுக்கு முன்னும் பின்னும் பல மணி நேரம் இந்த 3 பேரும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசினதுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால இப்போ இந்த 3 பேத்துக்கும் இருக்கிற ஸ்ட்ராங்கான பாண்டு நல்லா தெரியுது. அப்போ எங்களுக்குள்ள அறிமுகம் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஏன் பொய் சொல்லணும்? இது ஒரு பேசிக்கான விஷயம். எங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லையே, அவங்க ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இவர் என்ன பண்றாரு, திரும்ப அந்த 3 பேத்தையும் விசாரணை கூட்டிட்டு வர்றாரு. இங்கே பாருப்பா, உங்கள் 3 பேத்துக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் 3 பேரும் ஒரே கால்ஃப் கோர்ஸில் தானே போய் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ அப்படியா சார், எனக்கு தெரியாது, நாங்கள் நிறைய பேர் வர்றாங்க பார்த்துருப்போம் சார், மேபி ஹாய் பாய்ன்னு சொல்லியிருப்போம், 1000 பேர் வர்றாங்க அப்படி கூட இருக்கலாம் சார், மேபி கால்ஃப் கோர்ஸில் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு மேலே உங்களுக்குள்ள எந்த பழக்கமும் இல்லையா அப்படிங்கிறாங்க. சத்தியமாக இல்லை சார் அப்படிங்கும்போது இவர் செல்ஃபோன் ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் 5 வருடமாக பல மணி நேரம் ஃபோன் பேசியிருக்கீங்க, உங்களுக்குள்ள எப்படி பழக்கம் இல்லைன்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. இந்த 3 பேரும் மிரண்டு போயிட்டாங்க, எந்த பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் சஞ்சய் நாயர் இன்னொரு எவிடன்ஸை தூக்கி போறாரு. நீங்க எப்போ உங்களுக்குள்ள பல மணி நேரம் நீங்க போன்ல பேசுறீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்ப நேரா திரும்ப அந்த கால்ஃப் கோர்ஸுக்கு போனேன். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க கால்ஃப் விளையாட வந்த மாதிரி தெரியல, பல மணி நேரம் மணிக்கணக்கா நீங்க 3 பேரும் உட்காந்து பேசினதுக்குரிய காட்சிகள் பல விதமான கேமரால இருந்து பதிவாயிருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது உங்க 3 பேத்துக்கும் ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவு இருக்கு. பட் எதுக்குப்பா எங்களுக்குள்ள தொடர்பு இல்லைன்னு சொல்லி போய் சொன்னீங்க, அதுக்குரிய விடை தான் எனக்கு தெரியலங்கிறாரு. ஸோ இப்போ இந்த சஞ்சீவ் நாயரால ஒரு டாட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ கலியபெருமாள் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்காரு, இவங்க கணவர்களுக்குள்ள தொடர்பு இருக்கு, மனைவிகளுக்குள்ள எந்தவித அறிமுகமும் இல்லை. ஸோ இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கும்போது 3 பேரும் சேர்ந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் அது என்ன அப்படிங்கிறது இவரால் கண்டுபிடிக்க முடியல. பல ஆங்கிள் இருக்கலாம். சப்போஸ் மனைவிமார்கள் இறந்து போகிறதுனால இவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கலாம். அதில் 3 பேரில் 2 பேர் இன்சூரன்ஸ் மணி வாங்கியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கேமாக கூட இருக்கலாம், மனைவியை கொலை பண்ணிட்டு இன்சூரன்ஸ் மணி வாங்கியிருக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்கும்ல. பட் எதுக்காக இந்த 3 பேரும் கொலை பண்ணாங்கங்கிறது தெரியல. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்களா? எப்படி கலியபெருமாள் உள்ள வந்தா, அவனோட அந்த பிளட் சாம்பிள், அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது, உண்மையிலேயே அது ஃப்ரேம் செய்யப்பட்ட எவிடன்ஸாக இருந்தா அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின் இவருக்கு முன் வருது. அந்த கொஸ்டினுக்குலாம் எங்க இருந்து ஆன்சர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தேடும்போது அதுக்குரிய ஆன்சர் எங்க இருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. திரும்பவும் கால்ஃப் கோர்ஸ்க்கு போறாரு. அதாவது இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுற அந்த கால்ஃப் கோர்ஸ்ல பல மணி நேரம் பேசியிருக்காங்க, சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பல மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜை திரும்ப 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 போட்டு பார்த்துட்டு இருக்காருல, ஒரு இடத்துல ஸ்டாப் அப்படிங்கிறாரு. அந்த சிசிடிவி காட்சிகளை அப்படி ஜூம் பண்ணி பார்த்தார்ல, இந்த சஞ்சீவ் நாயருங்கிற டிடெக்டிவ் மிரண்டு போயிட்டாரு. அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் மனசுல இருக்க பலவிதமான கேள்விகளுக்கு இந்த சிசிடிவி காட்சிகள் விடை சொல்லுது. அப்படி அந்த கால்ஃப் கோர்ஸ்ல இருக்க சிசிடிவி காட்சிகள்ல இந்த கணவர்மார் 3 பேரை தவிர என்ன மாதிரி விஷயத்தை பார்த்தாரு, எதுக்காக அந்த சஞ்சீவ் நாயர் அதிர்ச்சி ஆனாரு, அவங்க கூட யார் இருந்தா, அப்படி என்னதாப்பா அந்த சிசிடிவி கேமரால இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த கொலை குறியீடுகளோட இறுதி பாகத்துல பார்க்கலாம். அதுல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பல கேள்விகளுக்கு விடை தெரிய போது. உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. நாளைக்கு இந்த கொலை குறியீடுகளோட இறுதி பாகத்தோட உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.